இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட, தன் அதிகாரமிக்க குலப்பெருமையை உதறிவிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுத்த, அபிசீனியா, மதீனா என 2 இடங்களையும் நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஒரு முஹாஜிர், ஒரு ஷஹீத். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சயீத் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அதிகாரம் மிக்க பனு உமையா கிளையில் பிறந்தார்கள். அதிகாரமும் வம்சாவளியும் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு குடும்பத்தில் இவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. முன்னோர்களின் பெருமையே உண்மையை விட உரத்து ஒலிக்கும் ஒரு உலகத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு மனசாட்சியை விட மரபே ஆட்சி செய்தது. ஆனால் உண்மை இவரை விரைவாக வந்தடைந்தது. இஸ்லாம் பலம் பெறுவதற்கு முன்பே, அது வெற்றிக்குரியதாக மாறுவதற்கு முன்பே, மக்காவின் ஆரம்ப காலத்திலேயே சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய சலுகைகள், உலக சுகங்கள், சமூக அங்கீகாரம் என எல்லாவற்றையும் தியாகம் செய்வதுதான் என்று அறிந்தும் முன்வந்தார்கள். மக்கா நகரை ஆட்சி செய்ய தகுதி வாய்ந்த குடும்பம் என அழைக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் சாதாரணமாக மக்கா நகரில் வாழும் அங்கீகாரமும் மறுக்கப்பட்டது. மற்ற முஸ்லிம்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். சுமார் 5 வருடங்களின் பின் மதீனாவுக்கு திரும்பினார்கள். புதிய தூய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நல்ல விசுவாசம் மிக்க குடிமகனாக தன்னை செதுக்கிக் கொண்டார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போருக்கான தருணம் வந்தபோது அதில் பங்கேற்று வீரத்துடன் போரிட்டார்கள். அடுத்த ஆண்டு உஹது போருக்காக தயாரானார்கள். போர் துவங்கி போர் நடுவில் முஸ்லிம்களின் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. நபியவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற வதந்தி பரவியது. பல சஹாபாக்களால் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். உலகில் வெற்றி அல்லது மறுமை வெற்றி. நோக்கம் நிறைவேறியது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போரில் ஷஹாதத்தை அடைந்தார்கள். இதுதான் சமத்துவ வாழ்வை வாழ்ந்து போதித்த, அதற்கான விலையை தனது இரத்தத்தால் தந்த சயீத் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.